வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நீங்க பார்த்துருக்கிறது யோசி மச்சான். நான் தான் உங்க கிரி. எப்படியோ இந்த சேனலோட தம்ப்லைனை பார்த்துட்டு தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்க. இந்த மாதிரி தம்ப்லைன்லாம் நீங்க நிறையவே பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு வார்த்தையை வச்சு ஃபேக்கா நிறைய தம்ப்லைன் ரெடி பண்றாங்க. நிறைய பேர் நம்ம தம்ப்லைனை பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்ட்டு பயத்தோட உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நம்ம அதை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப இழுத்துட்டு போற மாதிரி தம்ப்லைனை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபேக் தம்ப்லைன்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. விக் அணிந்து நடிக்கும் தமிழ் நடிகர்கள் யார் போட்டோ பார்த்தீங்கல்ல? ஜெயம் ரவி போட்டோ. பட் ஆனால் ஜெயம் ரவிக்கே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஜெயம் ரவிக்கு வழுக்க விழுந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்துக்கோங்களேன். இதில் என்னன்னா ஒன்று பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா. அதுவும் ஜெயம் ரவி மண்டையில் 4 புல்லு முளைச்ச மாதிரி 4 முடி இந்த பக்கம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜெயம் ரவி முடிஞ்சு. பட் ஆனால் இது ஜெயம் ரவி பார்த்தா என்ன கஷ்டப்படுவாருன்ட்டு தான் தெரியல. ரெண்டாவது தம்ப்லைன் என்னன்னு பார்க்கலாமா? சற்று முன் காதலியுடன் அனிருத் ரகசிய திருமணம். அடடா, மணப்பெண் எவரா எவருன்றது அனிருத்துக்கே தெரிஞ்சிருக்காது. அதுல வேற போட்டோவை வேற பிளர் பண்ணியிருக்காங்க நல்லா, அந்த பொண்ணு போட்டோ. இவங்கெல்லாம் டாபிக் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தெரியல போல. இந்த ஃபேன்ஸ் கூட எடுக்கிற போட்டோ, செலிபிரிட்டி போட்டோ அதெல்லாம் அப்படியே போட்டு விட்டு இவருக்கு இவருடன் திருமணம், இவருக்கு அவருடன் திருமணம் அப்படின்ட்டு போட்டு விட்டுறாங்க. பட் அனிருத் சார், இதுவும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க அந்த மாதிரி நிறைய ஃபேக் தம்ப்லைன்கள் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஓவரா இருக்கு. இது யாரோ பழைய தமிழ் நடிகை. இந்த பக்கம் ஆலியா பட்டு முகம் வீங்கி அடையாளம் தெரியாமல் அன்று இன்று. டேய், அவங்க ஃபேஸ் ஆப் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அலப்பறை தாங்க முடியலடாடி. ஆனால் ஃபேஸ் ஆப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் வயசானவங்க நல்லா சின்ன பையனா மாத்துறது, சின்ன பையனை வயசானவங்களா மாத்துறது, குண்டா மாத்துறது, ஒல்லியா மாத்துறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆலியா பட், நீங்க இதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். அந்த லெவலுக்கு உங்களை மாற்றி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இது என்ன? வெளிநாட்டு நபரை திருமணம் செய்த தமிழ் நடிகர் யாரு பார்த்தீங்கல்ல? நம்ம மொட்டராஜேந்திரன் அண்ணன். அவருக்கு 60 வயசு ஆகுதுடா. அவர் குழந்தைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருடாடி. அவர் பேரம்பத்தியே பார்த்துட்டு இருப்பாரு இந்த டைமுக்கு. ஆனா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்ட்டு இந்த மாதிரிலாம் போடுறீங்கல்ல, யாரும் தெரியல. அந்த பொண்ணு ஃபேஸும் கரெக்டா அதே மாதிரி இருக்கு, மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பொண்ணோட புருஷன் பார்த்தா என்ன கஷ்டப்படுவான் அப்படின்றதான் எனக்கு தெரியல. தன் சகோதரர்களுடன் தமிழ் நடிகை முகம் வீங்கி அடையாளமே தெரியாமல். பாரு, திருப்பியும் இதுலயும் முகம் வீங்கி அடையாளமே தெரியாமல். இந்த ஃபேஸ் ஆப் வந்ததுல எல்லாருமே இந்த ஃபேஸ் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே நயன்தாராவுக்கு என்னன்னா ஃபேஸ் அப்படியே வேற ஒரு இடத்துல மாற்றி அப்படியே பையனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மாற்றி வச்சிருக்காங்க. பட் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதே தான் இன்னொரு இடத்துலையும் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் நான் இப்பவே உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னு பாருங்க. இந்த தம்ப்லைனை பாருங்க. மாஸ்டர் படத்தின் 2வது விஜய் லீக்கான ரகசிய புகைப்படம். விஜய் சார் குவாரண்டைன்ல அந்த சேலஞ்ச் ஒன்று பண்ணாரு. மரத்தை செடி நட்டு வச்சாரு. அந்த செடி நட்டு வச்ச அந்த போட்டோக்கே என்னடா பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்படியே முடியெல்லாம் வெள்ளையாக்கி அதுதான் செகண்ட் லுக் அப்படின்ட்டு. பட் ஆனால் விஜய் சாருக்கு தெரியுமான்னு தெரியல, இல்லை மாஸ்டர் டீமுக்கு தெரியுமான்னு தெரியல. இதுதான் மாஸ்டர் படத்தோட 2வது விஜய் சாரா. எங்கிருந்தா யோசிக்கிறீங்க நீங்களாம்? இது பாருங்க, இது அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. பாலா அடிதடி சண்டையும் என்னடா டே பண்ணி வச்சிருக்கீங்க? பாலாவோட கழுத்தை மட்டும் கட் பண்ணி அப்படியே திருப்பி வச்ச மாதிரி. இது பார்க்கறதுக்கு அடிச்ச மாதிரி இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு இவங்க என்னன்னா அப்படியே அந்த பிளட் எல்லாத்தையும் போட்டு விட்டு ஆரோ மார்க் போட்டு நடந்தது என்ன விவாத மேடை அப்படின்ற லெவலுக்கு இதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே இந்த தம்ப்லைனை அப்படியே பாருங்க. இந்த பக்கம் இந்தியன் டீம், அந்த பக்கம் பாகிஸ்தான். ஹர்பஜன் சிங்கை யாரோ ஒரு பாகிஸ்தான் பிளேயர் கன்னு வச்சு மிரட்டுறாராம். என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? கண்டென்ட் கிடைக்கலன்ட்டு இந்த லெவலுக்காக இறங்கி யோசிப்பீங்க? போங்கடா. என் தலைவன் தம்ப்லைன்னு சிம்புக்கு த்ரிஷாவுடன் திருமணம். அடடா, என் தலைமை இப்போதைக்கு எந்த பிளான்லயும் இல்லை. படம் நடிக்கிறது தான் ஒரே குறிக்கோளா இருக்காரு. உடம்பெல்லாம் குறைச்சிட்டு பயங்கரமா ஸ்லிம் ஆயிட்டு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு மட்டும் டைம் கிடைச்சா போதுங்க, சிம்புவை மட்டும் விடவே மாட்டாங்க. சிம்புக்கு மட்டும் இவங்களே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 6 தடவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவருடன் சிம்புவுக்கு கல்யாணம், இவருடன் சிம்புவுக்கு காதல், அப்படி இப்படின்ட்டு இவங்களே போட்டு வச்சிருவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஃபேக் தம்ப்லைன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் இதை தான் நம்பி உள்ள போறாங்க. பட் கண்டென்ட் இல்லாமல் வெளில வராங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது என்னோட சேனலுக்காக சொல்ல, நிறைய சேனல்ல தம்ப்லைன் தெரியாம தம்ப்லைன் செய்ய முடியாம இருக்காங்க. பட் கண்டென்ட் நல்லா இருக்கு. முடிஞ்ச லெவலுக்கு நீங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஃபேக் தம்ப்லைன்ஸ் பார்த்து நீங்க ஏமாறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்க சினிமாவில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்டுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் அப்படியே ஸ்போர்ட்ஸ் பக்கம் வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த பிக்சரை பார்க்கும்போது ஸ்மித் பேட் எடுத்துட்டு போய் அம்பையர் அடிக்கிறாரு. இந்த மாதிரி போஸ்டர்லாம் இது ஸ்மித்தை பார்த்தா என்ன நினைப்பாரு? என்னடா ஏற்கனவே இப்பதான் பேனை திருப்பி வந்திருக்கிறோம், நம்ம திருப்பி விளையாடிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள இவனை என்னடா இப்படி போடுறாங்களே. பட் ஸ்மித், நீங்க இதை பத்திலாம் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி தம்ப்லைன்ஸ் எல்லாம் நிறைய வரும். பட் இருந்தாலும் உங்களோட மேட்ச்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் யாருன்னு தெரியல, இவங்க இறங்கி போய் செஞ்சிருக்காங்க.
61 வயதில் பார்த்திபன் 2வது திருமணம், கதறி அழுத சீதா. இவங்களுக்கு இந்த கண்ணீர் டிராப் அந்த இமேஜ் மட்டும் பிஎன்ஜி ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போட்டு தாக்குறாங்க. பட் ஆனால் பார்த்திபன் சார் வந்து என்னடான்னா, அந்த மனுஷன் பாவம் எங்கேயோ இருக்கார், அவர் பாட்டு படம் எடுத்துக்கிட்டு 61 வயசுல 2வது திருமணம். அவங்க ஃபேமிலி பார்த்தா என்னடா ஆகுது? இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்ப்லைன்ஸ் தான் உங்ககிட்ட காட்டணும் தான். ஏன்னா வந்து இந்த தம்ப்லைன்ஸ் மூலியமாக தான் நிறைய வீடியோக்கு வியூஸ் வருது, லைக்ஸ் வருது எல்லாமே. நம்ம இந்த மாதிரி ஃபேக்கான உள்ள போய் நிறையா யூடியூபர்ஸ் பார்க்குறத விட நிறைய யூடியூபர்ஸ் கஷ்டப்பட்டு எல்லா வீடியோஸையும் போடுறாங்க. இது எனக்காக கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். நிறைய யூடியூபர்ஸ் கஷ்டப்பட்டு போடுறாங்க. அதே மாதிரி அந்த சமயத்திலே வந்து கண்டென்ட்டோட போடுறாங்க, விவசாயத்தை பற்றி போடுறாங்க, நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை போடுறாங்க. அதை முடிஞ்ச லெவலுக்கு பாருங்கள். நான் வந்து இதை தான் சொல்லணும்ட்டு உங்ககிட்ட வந்தேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது கிரி விஜய்.